என் நிறைவே இருக்கக்கூடிய ஆழ்வாரானவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயப்பா? அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறங்க பள்ளி பாத யாத்திரைக்கு. பள்ளி பாத யாத்திரைக்கு நீ அன்னதானம் தருகிறாயா? ஆமாங்க. ஏதோ கடையில தேடி கொண்டு வந்ததாக என்னிடம் முறையிட்டார்களே. என்னத்துங்க? கடையிலே உன்னுடைய ஆழ்வார் திருடி கொண்டு வந்து விட்டார் என்று என்னிடம் முறையிட்டார்களே. என்ன திருடி வந்தாங்க? இந்த வாழைப்பழத்தையும் தேங்காயும். இல்லைங்க, காசு போட்டு வாங்கணுங்க. ஆழ்வா, ஓ, இது என்ன தலையிலே புகைந்து கொண்டே இருக்கிறது? இது என்ன விஷயம்? பக்தி பரமசிவங்க. பக்தி பரமசிவமா? இருக்கட்டும். ஓ, பரமசிவன் உச்சியில கொண்டை. உச்சியில புங்கை. உச்சியில கொண்டங்க. அவர் கரெக்ட்டா சொன்னாரு. சரி. ஓ, இது என்ன கையில வைத்துக் கொண்டு கரண்டி கரண்டி தின்று கொண்டிருக்கிறாய்? தேங்காய்ங்க, இந்த சாப்பிடுங்க. ஏனப்பா, இதை வடித்து நன்றாக சாப்பிடலாமே. டாக்டரும் பீக்கின் போய் சொல்லுவேன். பீக்கின் போக கூடாது. நானே தாங்க. குத்திக்க குத்திக்க படித்து போல். அடிக்கடி தலையை ஆட்டி கொண்டே இருக்கிறாய். இல்லைங்க, மேல ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு பத்திட்டு மண்ணை என்னப்பா செய்கிறாய்? உங்களுக்கு இந்த காசுக்கு சரி ராசி இல்லைங்க. எங்களுக்கு தான் ராசி. இடம் பத்திரமாக இருந்தாலும் சரி இருக்கட்டும். இருந்தாலும் நீயே சாப்பிடுப்பா. சரிங்க, நீயே சாப்பிடு. இருந்தாலும் இப்ப எப்படி சிங்கார சீச்சவில்லை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் ஏதோ அந்த பொறுக்கி தின்னுட்டு இருக்கிறேங்க. பொறுக்கி தின்னுட்டு என்ன கல்ல கொட்டியா? ஏதோ தேங்காய் தின்னுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நான் வந்திருக்கிற போது என்னை பார்த்தால் உனக்கு எப்படி எப்பா தெரிகிறது? யாரு நினைத்தாய்? ஏங்க, உங்களை பார்த்தா இப்பதாங்க ஞாபகம் வருது. எப்படி? அந்த மார்கழி மாசம் கண்டா அந்த ஊரு பூரா சரி கையில ஜாலரை எடுத்து புடிச்சுக்கிட்டு தலைய ஒரு மாடுத்து மாட்டிக்கிட்டு சரி அரே ராமா அரே ராமான்னு அப்படி பத்திரம் பாடிட்டு வருவாங்களே. அவங்கள மாதிரியே இருக்கு. அப்படிதான் தெரிகிறதா? ஆமாங்க. அதற்கு மேலாக தெரியவில்லையா யார் என்று? அதுக்கு நான் அப்படிதான் தெரியுது. வசூல் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியா? வீட்டுக்கு வசூல் பண்ணுவாங்களா? அரே ராமா அரே ராமா. அப்படியா? அதுவும் என் அவதாரம் தான் அப்பா. அவதாரம் நான் யாருன்னு தெரியவில்லையா? சொன்னா தெரியும். சொல்லாவிட்டால் பொட்டு போட்டாலும் கிடைக்காதுங்க. கற்றோடு தெரியும், கல்வி நேர்மை படிச்சது தெரியும், பிள்ளை நேர்மை, தேவலோகத்தை சேவகனா, தேவர் சபை, இந்த மூலத்தை சேவகனா, ராஜ புண்ணிய சபை, நமக்கு தெய்வீக சபை. ஆமாங்க. இந்த தெய்வீக சபையில பெண்ணாய் பிறந்த தாய்மார்களும் ஆணை பிறந்த தந்தை மகளும் ஓர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவி செல்வங்கள் யார் மட்டும் மகளும் 4 வேதங்கள் படித்த குரு பெயர்கள் சிங்கார சீச்சவளை அழைக்கிறதும் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நமது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இளமலை கரகக்கூடிய ரெட்டிப்பட்டி வழக்காடு குருவாக வழங்கப்பட்ட தந்தைக்கு தந்தையாகவும் குருவுக்கும் குருவாக வழங்கப்பட்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய சின்ன பொண்ணு சாமியார் ஐயா அவங்க சார்பாகவும் கோயந்த மலத்தை சேர்ந்த சுந்தரம் ஐயா சார்பாகவும் ஓம் சக்தி நாடக சபா குழுமி சார்பாக முதற்கர் வணக்கத்தை அறிவிக்கின்றேன். கையடிக்க வேண்டும். மரியாதை செலுத்த வேண்டும். முதல் வணக்கத்தை சமர்ப்பித்தோம். இப்ப இப்படி அரங்கட்டத்தை வைத்திருக்குமே என்ன காரணம்? இதை ஏன் அப்ப நான் பிடிக்க வேண்டும்? ஆமா பேருங்கம்மா இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மலர் அவர்களும் இன்னும் பூஜாரி பெருமாள் அவர்களும் கொடுத்தாங்களே பேரு அனியா யாருக்கு மறுபடியும் காசு கொடுத்தாங்களா? நீங்க என்ன பேரு? கிருஷ்ண அவர்களும்
எனக்காக ஆளுக்கு 10 நன்மை செலுத்தினார்கள். அவர்கள் நோயிட்ட வாழ்வு குறித்து செல்வந்து நீண்ட ஆயுள் காலம் பெற்று மக்கள் சம்பந்தப்பட்டு மனச்சம்பந்த பெருகி 5 லட்சம் கடாச்சம் செல்வ சிறப்புடன் கூடி ஏற்படையா திருக்கோவில் எவ்வளவு ஆனதோ அவர குடி வர வேண்டும். கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாம கொடுப்பது பிரச்சனை. சத்யா அவர்களும் மலரா மாரிமா சத்யா அவர்களும் மாரிமா அவர்களும் ஆளுக்கு நண்பர் சத்திரிகார்கள். அவர்கள் நோயினுடைய உடல் ஆறிமட்டு தங்கமகமாக உயர்ந்த வாழ்வு குறித்து செல்வம் பெற்று செல்வ சிறப்பு லட்சுமி நட்சத்திரம் வாழ வேண்டும். அரங்கட்ட நிலத்தாக வச்சிருக்கீங்களா? இந்த ஊரின் பெயர் என்னவோ? இந்த ஊரின் பெயர் கரட்டுப்பாளையம். கரட்டுப்பாளையம் என்றால் பொன்னாட தாய்த்தின் நாடு, தேவனுடைய மச்ச நாடு. இப்படிப்பட்ட மச்ச நாட்டில, அதாவது இந்நாட்டிலே வாழ்ந்து முடித்த குரு பெரியார்கள் குரு பெரியார்களாக இருந்தாலும் ஆண்டு மனித காலத்தினால அதற்கு ஒரு உருவச்சலை வைத்து மாதா கோவில் என்று பெயர்படுத்தி வருடம் தவறாம அதாவது வருடத்தில் முதல் பண்டிகை தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு முதல் நாள் முன்னிட்டு பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு இந்த தை திருநாள் இந்த மாதா கோவில் சிறப்பாக விழா கொண்டாடுவது வழக்கம். அப்படி விழா கொண்டாடிய ஏற்பட்ட பொதுமக்களும் எந்த பிரம்மம் தங்கமகமாக நோயற்ற வாழ் குறித்து சொல்லி 5 லட்சம் வளர்த்து கொண்டு கூடி இக்கோவிலை சேர்ந்த குடிமக்கள் யாவட்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதாவது யூடியூப் சேனல் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம செல்வம் ஐயா அவர்கள் இந்த தெருக்கூத்து நாடகம் இத்தோடு போய்கூடாது, நாளை உலகெங்கும் பரப்ப வேண்டும். இந்த தெருக்கூத்து கலையை அதாவது ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லி அதாவது யூடியூப் சேனலை உருவாக்க செய்து கண்பளித்து கொண்டு இந்த சேனலை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய யூடியூப் சேனலும் அதாவது என்றென்றும் சீரும் சிறப்புமாக வாழையடி வாழையாக வம்சம் வளர அவருடைய சேனல்கள் செல்வ சிறப்பான லட்சுமி கலாச்சாரத்துறை சிறப்பாக வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் வருவாங்க. நாடகம் தான் என்ன மகாபாரதத்தில் ஒரு பகுதியில் அங்க பட்டு என்ன நாடகம்? அரவன் சண்டை அரவன் சாபம். இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம். அந்த போது நான் யாரு, என் பேர் என்ன சொல்லி